ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ரவானி ஆர்ட் ஸ்டுடியோ. இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஓப்பனிங் க்ரீட்டிங் கார்டு எப்படி மேக் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது ராஜா காலத்துலலாம் இந்த ஓப்பன் பண்ணி படிப்பாங்க இல்லைங்களா, அந்த பேட்டர்னில் தான் இந்த க்ரீட்டிங் கார்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம். வித்தின் 10 மினிட்ஸில் இந்த க்ரீட்டிங் கார்டு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த திங்ஸ் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன நீடட் திங்ஸ்லாம் தேவைப்படுதுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் கம்மிங் அப் வீடியோவில் வருது. ஸோ இதுக்கு ஒன்லி 2 கலர் பேப்பர், 2 ரீஃபில் கவர் வேணும், க்ளூ, சிசர், இவ்வளோ தான். இது இருந்ததுன்னா நம்ம 10 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணி உங்களோட ஸ்பெஷல் 1 பர்சனுக்கு இதை நம்ம கிஃப்டாக கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் பேப்பரை இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணிக்கிட்டேன். அதை அகெயின் ஆஃபாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை இந்த மாதிரி தூக்கி போடுற ரீஃபில்லாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை உள்ளே வச்சு கிரிப்னஸ்க்காக தான் அதை நம்ம உள்ளே வைக்கிறோம். அதை உள்ளே வச்சு இந்த பேப்பரை ரொட்டேட் பண்ணி எண்டில் க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சேம் இதே மாதிரி இதுலேயும் பண்ணிடலாம். ஸோ இப்படியே உங்களுக்கு அந்த ரோல் இருந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணும்போது இந்த நடுவில் வைக்கிற பேப்பரும் இப்படியே சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த மடல் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பட் இதில் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் பேப்பரில் 0.5 சென்டிமீட்டருக்கு சின்னதாக பேப்பர் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அந்த ப்ளூ கலர் ரோல் இருக்கு இல்லைங்களா, அதில் ரொட்டேட் பண்ணி விட போகிறேன். இப்போ இந்த ப்ளூ ரோலில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயிட் பேப்பரை லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இது மாதிரி டைட்டாக சுற்றிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு டெக்கரேட்டிவ்காக தான் இதை ரெடி பண்ணுறேன். இது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ப்ளெயினாகவே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஃபோம் ஷீட், கோல்டு கிளிட்டரிங் பவுடர் ஆர் சாட்டின் ரிப்பன் கூட நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ளூ ரோல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் நான் ஒயிட் பேப்பரை இப்போ பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா நம்ம இன்னொரு கலர் பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த பேப்பரில் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த ரோலை 2 கார்னர்லேயும் க்ளூ போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது காயட்டும். மீனிங் வைல் நம்ம ப்ளூ கலர் பேப்பரில் போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்துருக்கிங்கன்னா மீதி இருக்கிற இந்த ப்ளூ பேப்பரில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆஃப் பேப்பர் போதும். இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாதி லீவ் போர்ஷன் மட்டும் வரைஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃபுல் லீவ் கிடைக்கும். இதில் சென்டரில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 2 கார்னரையும் சென்டரில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு போ கிடச்சிரும். இதுக்கு கீழே சின்னதாக பேப்பர் வைக்க போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் இல்லை, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஒன்று வேணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இந்த சின்ன சைஸில் ஒரு ப்ளூ கலர் பேப்பரை 2ஆக ரோல் பண்ணி நம்ம டைட்டாக ரோல் பண்ணியிருக்கிற அந்த மடலுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய இதில் விஷஸ்லாம் நம்ம என்ன வேணுமோ, நான் மதர்ஸ் டேக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதில் விஷஸ் எழுதிட்டு அந்த சப்போர்ட்டிங்காக ப்ளூ கலர் ஒரு ரோல் ரெடி பண்ணி விடுவீங்களா, அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கு கீழே இந்த சின்ன பேப்பர் ஸ்லிப் அண்ட் தென் ஒரு போ மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பீட்ஸ் வச்சுட்டோன்னா நம்மளுடைய மடல் க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அது உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களை ரிலேட்டிவாக இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.